Hello students, இன்னைக்கு நாம ஒரு அருமையான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண போறேன். So இன்னைக்கு என் கையில வந்து sodium hydroxide solution இருக்காங்க and I have some aluminum foil. So இன்னைக்கு இந்த metallic aluminum sodium hydroxide என்ன நடக்க போகுது, அவங்க கிடையில என்ன இந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்குது, அப்படி ரியாக்ஷன் நடக்கும்போது ஏதாவது கேஸ் லிபரேட் ஆகுதா, அதெல்லாம் தான் நான் பார்க்க போறேன். அலுமினியம் foil எடுத்து sodium hydroxide solutionக்குள்ள போட போறேன். நல்லா பாருங்க, ஏதாவது ரியாக்ஷன் நடக்குதான்னு பாருங்க. ஃபோம் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, எஃபர்வெசன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டான். பாருங்க, நல்லா கேஸ் வருது. எஸ், அந்த ரிலீஸ் பண்ற கேஸ் வந்து என்ன தெரியுமா, ஹைட்ரஜன் கேஸ். இப்போ நம்ம என்ன பண்றோம், அந்த ஹைட்ரஜன் கேஸை இந்த பலூன் மேல பலூன்ல கலெக்ட் பண்ற. இதுக்குள்ள ஃபில் ஆகிற கேஸ் யாரு, ஹைட்ரஜன் கேஸ், நார்மல் கேஸ் இல்ல. இப்போ பாருங்க, இந்த பலூன் எவ்வளவு இன்ஃப்ளைட் ஆயிருக்குன்னு தெரியுதா. ஹைட்ரஜன் கேஸ் ஃபில் ஆயிருக்கிற இந்த பலூனை நாம ஹீட் பண்ண போறோம். அப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பாருங்க. இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, ஒரு ஸ்மால் ஹைட்ரஜன் பலூனை எந்த அளவுக்கு வெடிச்சதுன்னு. ஸோ இப்படி தான் ஒரு மெட்டல் ஆசிட் கூடயும் பேஸ் கூட எல்லாம் ரியாக்ட் பண்ணும்போது ரிலீஸ் ஆகிற ஹைட்ரஜன் கேஸோட ஒரு திறமை. இப்போ நம்ம வீட்ல எல்லாம் நார்மல் பலூன் எடுத்து விளையாடுவோம்ல, அதெல்லாம் வெடிச்சா எதுவுமே ஆக போறது இல்லை. இப்போ பாருங்களேன், நானே உங்களுக்கு காமிக்கிறேன்.